யுஎஸ் கவர்மெண்ட் எபிஸ்டன் ஃபைல்ஸ் அப்படின்ற அந்த ஒரு விஷயம் பாத்தீங்கன்னா ஒலிக்கிட்டு இருக்கு. என்னப்பா அது விஷயம் அப்படின்னு கேட்டீங்கன்னா, அது ஒரு சென்சிட்டிவான டாபிக். எபிஸ்டன் அப்படின்னு சொல்லி இருக்கக்கூடிய இந்த ஆள் பாத்தீங்கன்னா 14ல இருந்து 17 வயசு இருக்கக்கூடிய இந்த பெண்களை பாத்தீங்கன்னா 18 வயசு மேல இருக்கவங்க அது அது வேற கணக்கு. 14ல இருந்து 17 வயசு இருக்கக்கூடிய இந்த பெண்களை நல்லா ஒரு அரசியல்வாதிகளுக்கு, பணக்கார படைச்சவங்களுக்கு, செல்வந்தம் படைச்சவங்களுக்கு பாத்தீங்கன்னா இரையாக்கியிருக்காங்க அப்படின்ற ஒரு விஷயம் வந்து யுஎஸ் கவர்மெண்ட் 2008ல உடுக்குது. அது வந்து பாத்தீங்கன்னா அது விசாரணை பண்ணி அது ஃபைல்ஸ்லாம் வந்து 33,000 பேஜ் ரிலீஸ் ஆயிருக்கு. கிட்டத்தட்ட 1,00,000 பேஜ்ன்றாங்க. அதை பத்தி தான் இப்போ யுஎஸ் கவர்மெண்ட்ல ஒரு டாக்ஸ் போயிட்டு இருக்கு. என்ன அப்படின்னா ஒரு பிரீஃப் ஆரம்பிச்சிடுறாங்க. இப்பதான் டாபிக் ஆரம்பிக்குது. 2005 இந்த டயத்துல பாத்தீங்கன்னா அது முன்னாடியில இருந்து 2000 டயத்துல இருந்தே அவர் பண்ணிட்டு இருக்காருன்னு சொல்லி சொல்றாங்க. ஒரு பில்லியனர் கூட 2000 டயத்துல இருந்து ஒரு பில்லியனர்னா இப்போ வந்து யுஎஸ் பில்லியனர்னா 8,900 கோடி வச்சிருக்காங்கன்னா யூஎஸ் பில்லியனர் அப்படி சொல்லி சொல்லுவாங்க. ஸோ எவ்வளவு பணம் படைச்சவங்க அப்படின்றது புரிஞ்சுக்கோங்க. ஸோ 2000 அப்படின்னா வச்சுக்கிட்டா அன்னைக்கு இன்ஃபிளேஷன் மாதிரி ஒரு $3,000 ஒரு 3,000 கோடின்னு வச்சுக்கோங்க. இன்னைக்கு 3,000 கோடினாலே பெரிய விஷயம். எபிஸ்டன் அப்படின்றவர் பாத்தீங்கன்னா 14ல இருந்து 17 வயசு இருக்கக்கூடிய பெண்களை அதை சொன்ன மாதிரி அவர் என்ன பண்ணுவார்னா மசாஜ் அப்படின்னு சொல்லிட்டு கூப்பிடுவாராம். அங்க வந்து லீகலா இல்லையா அப்படின்றது தெரியல. ஆனா ஏதோ ஒரு வேலை அப்படின்னு சொல்லி கூப்பிடுவாராம். 14ல இருந்து 17 வயசு பெண்களை கூப்பிட்டுட்டு $200ல இருந்து $300 2005 $200ல இருந்து $300 அவர் வந்து கொடுப்பாராம். கிட்டத்தட்ட 20,000ல இருந்து 30,000 வரைக்கும் கொடுப்பாராம். கொடுத்துட்டு மசாஜ் அப்படின்னு சொல்லிட்டு கூப்பிட்டு அவர் பாத்தீங்கன்னா பெண்களை வந்து ரொம்ப ஒரு அபியூஸ் பண்ணிட்டு போட்டோஸ் எல்லாம் எடுத்துட்டு அனுப்பிச்சிருவாராம். ஃபர்ஸ்ட் இவருக்கு நடக்குமா, அதுக்கப்புறம் இவர் இங்க இருந்து நம்ம வெளிநாட்டு ஞானசேகரன் இங்க சென்னையில வந்து ஞானசேகரன் வந்தார் பாத்தீங்களா, அண்ணா யூனிவர்சிட்டியில அந்த மாதிரி ஒரு யூஎஸ் ஞானசேகரன் இவரு. இந்த யூஎஸ் ஞானசேகரன் என்ன பண்ணுவார்னா அடுத்து இந்த பெண்களை வந்து அனுப்புறது அப்படின்ற மாதிரி ஒரு விஷயத்த பண்ணிட்டு ஸோ 2005ல வந்து அரெஸ்ட் பண்றாங்க. எப்படி அரெஸ்ட் பண்றாங்க அப்படின்னா ஒரு 14 வயசு இருக்கக்கூடிய ஒரு பெண் மட்டும் பாத்தீங்கன்னா இந்த மாதிரி மசாஜ் பண்ண அப்படின்னு சொல்லி கூப்பிட்டாங்க. கூப்பிட்டு போய் பார்த்தா என்ன வந்து அபியூஸ் பண்ணிட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவோம். அந்த பெண்ணோட வீட்டுல இருந்து போயிட்டு ஒரு கம்ப்ளைண்ட் கொடுக்குறாங்க. கம்ப்ளைண்ட் பண்ணதுக்கு அப்புறம் எஃபிஐல வந்து விசாரணை பண்றாங்க. இது ஒரு பெரிய கேஸா இருக்கிறதுனால நார்மல் கோப்போட எஃபிஐ வந்து விசாரணை பண்ணுவோம். வந்து பாத்தீங்கன்னா இவர் மேல குற்றம் நிரூபிக்கப்படுது. ஆனா என்ன ஒரு விஷயம் அப்படின்னா இவர் தான் ரொம்ப செல்வம் படைச்சவர். அது மட்டும் இல்லாம பெரிய பெரிய ஆட்களோட லிங்க் இருக்கிறதுனால என்ன பண்றாங்க அப்படின்னா குற்றம் நிரூபிக்கப்படுது. ஆனா இந்த ஒரு பெண்ணு ஒரு சின்ன ஒரு விஷயம் 2 கேஸ்ல மட்டும் இந்த ஒரு சின்ன ஒரு பெண்ணு அது மட்டும் இல்லாம வேற ஒரு கேஸ் சின்ன ஒரு பெட்டி கேஸ் போட்டு விட்டு 18 மாசம் மட்டும் தான் ஜெயில் தண்டனை கொடுக்குறாங்க. ஆக்சுவலா இவர் பண்ண வேலைக்கெல்லாம் மரண தண்டனை இது என்னவோ கொடுத்துருக்கலாம். ஒரு 18 மாசம் வரைக்கும் ஜெயில் தண்டனை கொடுக்குறாங்க. இந்த 18 மாசம் கூட பாத்தீங்கன்னா 12 மாசம் தான் அவர் ஜெயில இருந்திருக்காரு. அந்த ஜெயில கூட பாத்தீங்கன்னா அது ஜெயிலா இல்ல ஒரு பிரைவேட் மேன்ஷனா அப்படின்னு சொல்லி தெரியாது. 12 மணி நேரம் ஒரு நாளைக்கு வெளியே போலாமா, வாரத்துல 6 நாள் 12 மணி நேரம் வந்து அவரால் டெய்லி 12 மணி நேரம் வந்து வெளியே போலாமா, ஒரு நாள் மட்டும் அந்த இடத்துல ஃபுல்லாவே இருக்கணுமா, அவருக்கு உண்டான சகல வசதிகளும் அந்த ஜெயில செஞ்சு தரப்பட்டு அவர் இருந்தாரு. 12 மாசம் 18 மாசம் தண்டனைய 12 மாசத்துலயே முடிச்சுட்டு வெளியே பெயில்லாம் வாங்கிட்டு வெளியே வந்துட்டாரு. வெளியே வந்துட்டு இதே வேலைகளை கண்டினியூ பண்ணிட்டு இருக்காரு. இதை வந்து மியாமி ஹெரால்ட் அப்படின்னு சொல்லிட்டு யூஎஸ்ல இருக்கக்கூடிய ஒரு பத்திரிகை என்ன பண்றாங்க, அது வந்து ஒரு கிரைம் மேகசின் மாதிரி நமக்கு ஜூனியர் விகடன் மாதிரி அங்க ஒரு சீனியர் ஜூனியர் விகடன் யூஎஸோட ஜூனியர் விகடன் சொல்லி வச்சுக்கலாம். இல்ல ஜூனியர் விகடன் இந்த அளவுக்குலாம் வேலைக்கு பண்ண மாட்டாங்க. நக்கீரன் சொல்லி வச்சுக்கலாம். யூஎஸ் நக்கீரன் அவங்க அந்த நக்கீரன் என்ன பண்றாங்க இந்த விஷயத்த தோண்டி ஆழமா இந்த விஷயத்த வந்து அலசி ஆராயிறாங்க. அலசி ஆராய வந்து யூஎஸ்ல வந்து பாத்தீங்கன்னா இப்போ நம்ம சோசியல் மீடியால வந்துருச்சு 2005-8 டயத்துல 10ல கூட வச்சுக்கோங்களேன். சோசியல் மீடியா அந்த அளவுக்கு பெருசா இல்ல. இப்போ பாத்தீங்கன்னா 2019 டயத்துல பேசுவோம் வந்து டிக்டாக்ல எல்லாம் நிறைய டாக்ஸ் உண்டாக்க வந்து யூஎஸ் கவர்மெண்ட் அளவு பிரஷர் உண்டாக்குது. அப்பயே பாத்தீங்கன்னா 1,00,000 2,00,000 பேஜஸ் வரைக்கும் பாத்தீங்கன்னா இந்த எபிஸ்டல் அப்படின்ற மேல பாத்தீங்கன்னா இந்த இடத்துல இருந்து இந்த இடத்துக்கு ஃபிளைட்ல போனாரு, அந்த இடத்துல இருந்து இந்த இடத்துக்கு ஃபிளைட் போனாரு, கான்வர்சேஷன் பண்ணாரு, டெலிபோன் பில் அப்படின்னு சொல்லிட்டு 2,00,000 3,00,000 அப்படி கூட சொல்றாங்க. எந்த அளவுக்கு உண்மை அப்படின்னு சொல்லி தெரியல. இப்போ என்னன்னா 33,000 பேஜ் இருக்கக்கூடிய ஒரு டாக்குமெண்ட் வந்து யூஎஸ் கவர்மெண்ட் ரிலீஸ் பண்ணிருக்காங்க. அதன் அடிப்படையில ரிப்போர்ட்ஸ் தான் சொல்றாங்க 3 லட்சமே கூட இருக்க வாய்ப்பு இருக்கு. ஒரு 10% மட்டும் ரிலீஸ் ஆயிருந்தா. சோ என்ன பண்றாங்க 2019ல இந்த விஷயத்தை கிளறி விட அப்போ வந்து சோசியல் மீடியால வந்து பெருசா பாப்புலரா பேச அப்ப எஃபிஐ போயிட்டு இவரோட வீட்டுல போயிட்டு விசாரணை பண்ணி அங்க இருக்கக்கூடிய சிடி டேப்பு, ஹார்ட் டிரைவ், போட்டோஸ்னா 14ல இருந்து 17 அந்த போட்டோஸ்லாம் வந்து கண்டுபிடிக்கிறாங்க. கேஷ், ஃபேக் பாஸ்போர்ட், டைமண்ட் இதுல என்ன சொல்றாங்க அப்படின்னா முக்கியமான விஷயம் என்னன்னா இவர் ஒரு இவர் வந்து பவர்ஃபுல்லான பர்சன் அப்படின்னு சொல்லிட்டு இவர் ரொம்ப பவர் இருக்கு இவனுக்கு, இவர் ரொம்ப சக்தி வாய்ந்த மனிதன் அப்படின்னு சொல்லிட்டு நிரூபிக்கக்கூடிய எவிடன்ஸ். அது என்ன பண்ணணும் போட்டோலாம் இருந்தாலும் நிரூபிச்சு போயிடலாம் கோர்ட்ல அப்படின்னா இந்த ஞானசேகரன் கேஸ்ல அதே தான் சொன்னாங்க. அவர் ஒரு அமைச்சர்கிட்ட எல்லாம் போட்டோ எடுத்திருக்காரு. ஏங்க நாங்க 4 இடத்துக்கு போவோம் வருவோம், எங்கிட்ட வந்து போட்டோ எடுத்துட்டா அவன் எங்களோட லிங்க் பண்ணி நீங்க பேசிடுவீங்களா அப்படின்னு சொல்லிட்டு துணை முதலமைச்சர்ல இருந்து எல்லாம் பேசினாங்க. அதை நம்ம பார்த்திருந்தோம். ஆனா எவிடன்ஸ் என்னன்னா இவன் கிட்ட ஒரு எக்ஸாம்பிளுக்கு இவனால இவன் கிட்ட வந்து பாத்தீங்கன்னா
ட்ரம்ப் அவங்களுக்கு லிங்க் இருக்கு. ட்ரம்ப் அவங்களால பார்த்தீங்கன்னா, இவருக்கு ஹெல்ப் பண்ண முடியும் அப்படின்ற ஒரு எவிடன்ஸ். ஸோ இவன் வந்து பவர்ஃபுல் பீப்பிள் கூட லிங்க் இருக்காங்க அப்படின்ற மாரி எவிடன்ஸ் வந்து 2019ல பயங்கரமா சிக்குது. சிக்குனதுக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா, இவனையும் இவங்களோட கூட்டாளி இருக்கக்கூடிய கிஸ்லேன் மேக்ஸ்வெல் அப்படின்னு சொல்லி இருக்கக்கூடியவங்களை பார்த்தீங்கன்னா அரெஸ்ட் பண்ணிட்டு போயிட்டு ஜெயிலில் போடுறாங்க. 2 பேரையும் போடுறாங்க. பட் ஆனால் 2019ல இவர் ஜெயிலில் போட்டு 1-2 மாசத்துலயே பார்த்தீங்கன்னா இவர் வந்து இறந்துடுறாரு. என்னன்னு வந்து அவரே அவரோட உயிர் எடுத்துக்கிட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு இந்த கேஸை வந்து முடிச்சிடுறாங்க. பட் ஆனால் என்ன ஒரு விஷயம் அப்படின்னா யூஎஸ்லாம் பார்த்தீங்கன்னா நம்ம இந்த சீரீஸ்லாம் பார்க்க வந்து கேமரா முன்னாடி வச்சு தான் விசாரணை பண்ணுவாங்க. ஒரு ஒரு டிரான்ஸ்பரண்டான கண்ணாடி இருக்கும். அந்த டிரான்ஸ்பரண்டான கண்ணாடி வெளியே வந்து காட்ஸ்லாம் வந்து பார்த்துட்டே இருப்பாங்க. எந்நேரமும் இந்த காட்ஸ்லாம் பார்த்துட்டே இருப்பாங்க அப்படின்ற மாதிரி விஷயங்களை பார்க்குறோம். அது உண்மைதான். ஸோ இந்த மாதிரி விஷயங்கள் பார்க்க வந்து கேமராலாம் அந்த இடத்துல உடஞ்சிருக்கு. அன்னைக்கு இவர் சாகவும் வந்து பாத்தீங்கன்னா அன்னைக்கு போலீஸ் இவரை வந்து கண்காணிக்க வேண்டிய போலீஸ் வந்து பாத்தீங்கன்னா தூங்கிட்டாராம். அதுக்கப்புறம் இவரோட அட்டாப்சி வந்து போயிட்டு பார்க்க வந்து தெரியுது இவருக்கு வந்து நெக் ஃபிராக்சர் இருக்கு. அதாவது அந்த வார்த்தையை வந்து இப்பதான் யூடியூப் சேனல் புதுசா இருக்கு. அந்த வார்த்தையை சொல்லக்கூடாது. கைடன்ஸ் வந்துடும். இவர் உயிர் எடுத்துக்க வந்து பாத்தீங்கன்னா கயிறு போட்டதை இது பண்ணுவாங்கல்ல. அப்ப பாத்தீங்கன்னா ஒரு நெக் இன்ஜுரின்னு வரும். அந்த நெக் இன்ஜுரியும் பாத்தீங்கன்னா இவரு உடம்புல இருக்கக்கூடிய நெக் இன்ஜுரியும் வந்து சம்பந்தமே இல்லை. அப்படி கயிறை போட்டு கழுத்துல போட்டாங்கன்னா ஒரு நெக் இன்ஜுரி வரும் பாத்தீங்கன்னா அந்த இன்ஜுரி இவரோட கழுத்துல இல்ல. சோ வந்து அந்த அட்டாப்சி ரிப்போர்ட்லாம் வந்து பயங்கரமா பேசப்படுது. அப்ப ட்ரம்ப் அவங்க தான் ஆட்சியில இருக்காங்க. சோ அப்போ வந்து பாத்தீங்கன்னா அப்படியே அவர் வந்து ஆட்சியை விட்டு போயிட்டார். அதுக்கப்புறம் வந்து அதுக்கடுத்து வந்து டெமோக்ராட்டிக் அரசு ஜோ பைடன் அரசும் பார்த்தீங்கன்னா இதுல பெரிய அளவுல வந்து கான்சன்ட்ரேஷன் போடல. இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த டிக்டாக்லாம் வந்ததுக்கப்புறம் இது பெரிய டாக் ஆஃப் தி டவுனா வந்து ஆகிட்டே இருக்கு. அதுக்கப்புறம் தான் பார்த்தீங்கன்னா அவங்களோட கூட்டாளி இருக்கக்கூடிய கில்செயின் மேக்ஸ்வெல் அப்படின்றவங்க பார்த்தீங்கன்னா அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா இந்த பெண்கள் வந்து ரெடி பண்றது, இந்த லிங்க்ஸை வந்து பாத்துக்கிறது, மேனேஜ்மெண்ட் பண்றது அப்படின்ற மாதிரி விஷயங்கள்லாம் பார்ப்பாங்க. அவங்களாம் கூட வெளியே போயிடுறாங்க. ஸோ வந்து பார்த்தீங்கன்னா ஒரு டாக் ஆஃப் தி டவுனா இருக்கிறப்ப பார்த்தீங்கன்னா ஒரு 33,000 பேஜ் இருக்கக்கூடிய அந்த டாக்குமெண்ட் வந்து யூஎஸ்ல ரிலீஸ் ஆகுது. ரிலீஸ் ஆகிறப்ப நிறைய பேரோட பேர் வந்து அடிப்படுது. ஓ இந்த சின்ன ஆளு அந்த சின்ன ஆளு ஒரு சின்ன பணக்காரர் அப்படின்ற மாதிரி இருக்கக்கூடிய அவங்களோட பேர்லாம் வந்து வெளியே வருது. அவங்களுக்கு ஒரு கௌரவ குறைச்சல் ஆகுது. ஒரு ஒரு கெட்ட பேர் வருது, அவ பேர் வருது. இப்போ என்ன ஒரு காமெடினா இந்த விஷயத்துல காமெடி கிடையாது. நான் காமெடி சொல்லி சொல்றேன். தவறா கூட நீங்க என்னன்னா ஆனா என்ன ஒரு விஷயம்னா யூஎஸ் செனேட்ல வந்து இந்த எல்லா டாக்குமெண்ட்ஸ் வந்து பப்ளிக் ஆக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கோரிக்கை ஒன்று வைக்கிறாங்க. அதுக்கு யுஎஸ் செனேட்ல 428 பேர் இருந்து ஓட்டு போட்டிருக்காங்க. நம்ம பார்லிமெண்ட்ல 543ல ஒரு 412 பேர் இருக்காங்கன்னு வச்சுக்கோங்களேன். அதுல எதிர்கட்சியானவங்களும் இருப்பாங்க, ஆளுங்கட்சியானவர்கள் இருப்பாங்க. எதிர்கட்சிகள்லாம் பாத்தீங்கன்னா எதிர்த்து ஓட்டு போடுவாங்க, ஆளுங்கட்சி அதை வச்சு ஓட்டு போடுவாங்க அப்படின்ற மாதிரி விஷயங்கள்லாம் இருக்கு. இந்த தீர்மானம் வந்து கொண்டு வந்திருக்காங்க. இந்த எப்ஸ்டைன் ஃபைல்ஸை வந்து ரிலீஸ் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு தீர்மானம் கொண்டு வந்திருக்கும் வந்து இந்த தீர்மானத்துக்கு 418 பேர் இருக்காங்க. எத்தனை பேர் ஓட்டு போட்டிருப்பாங்கன்னு சொல்லுங்க ஆதரிச்சு இந்த ஃபைல்ஸ் வந்து வெளியே வரணும்னு. ட்ரம்ப் அவங்களோட ஆளுங்கட்சியில இருந்து எதிர்கட்சியில இருந்து எல்லாருமே சேர்ந்து ஒருமிச்சு 99.9% 417 பேர் 418ல 417 பேர் இந்த ஃபைல்ஸ் வந்து வெளியே வரணும், ரிலீஸ் பண்ணணும் யூஎஸ் கவர்மெண்ட் அப்படின்னு சொல்லிட்டு தீர்மானத்துக்கு ஆதரவு தெரிவிச்சு இப்ப அது ஒரு பில்லா பாஸ் ஆயிருக்கு. இந்த பில் வந்து பாத்தீங்கன்னா ட்ரம்ப் அவங்க டேபிள்ல இப்ப இருக்கு. ட்ரம்ப் அவங்க சைன் போட்டாங்கன்னா இந்த பேப்பர்ஸ் எல்லாம் வெளியே வரும். ஆனா இப்ப இதெல்லாம் யாரெல்லாம் மாட்டுவாங்க அப்படின்றதுதான் யூஎஸ்ல ஒரு டாக் ஆஃப் தி டவுனா இருக்கு. ஸோ மக்களாகி நீங்க உங்களுக்கு இந்த எபிஸ்டன் ஃபைல்ஸ் அப்படின்ற விஷயம் வந்து கிளியரா புரிஞ்சிருக்கும்னு சொல்லி நினைக்கிறேன். நம்மளோட மற்ற சேனல் லிங்க்லாம் வந்து கீழே இருக்கு. பொலிட்டிக்கல் சேனல் ரைஸ் வித் பிரணவ் அப்படி சொல்லிட்டு டெய்லி மோட்டிவேஷன் கண்டென்ட் சேனல்ல. ஸோ ஸோ மக்களாகி உங்களுக்கு இந்த கண்டென்ட் வந்து புரிஞ்சிருக்கும் அப்படின்னு சொல்லி நினைக்கிறேன். நம்மளோட மற்ற சேனல் லிங்க் பொலிட்டிக்கல் சேனல்ல இருந்து நிறைய சேனலோட லிங்க் வந்து கீழே டிஸ்கிரிப்ஷன் இருக்கு. எல்லாமே செக் அவுட் பண்ணி பாருங்க. இன்னொரு பார்ப்போம். பை. உங்களோட கமெண்ட்ஸை கீழே கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க.